திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் பத்துரை என் தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி போற்றி. நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருத்தொண்டர் புராணத்திலே நம்பியாரூரர் புராணம். நம்பியாரூரர் புராணத்தை சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை செய்துள்ளது. எவ்வளவு உயர்ந்த காரியங்களை நாம் செய்தாலும் இது மானுட பிறப்பு. இந்த வடிவம் மனித வடிவம், பௌதிக சரீரம்னு சொல்லுவாங்க. 3 வகையான இடையூறு இந்த உடம்புக்கு நேரும். ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம்னு 3 வகையா சொல்லி இருக்காங்க. அதுக்கு மேல இறைவனுடைய திருவருள் நமக்கு இருக்குமானால், சுவாமி எல்லாருக்கும் அருள் புரிகிறவர் தான். வினைப்பயனை அனுசரித்து அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர். அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். அவங்கவங்க வினை வழியா அவங்கவங்க வருவாங்க. அவங்கவங்க அனுபவம் எல்லாம் அவங்கவங்க வினை வழியாக வரக்கூடியது. அதுபோல நம்ம செய்த வினையின் பயனாக இந்த மண்ணுலகத்திலே, பாரத நாட்டிலே, தென்னாட்டிலே தென்னாடுடைய சிவனே போற்றி என்று ஒலிக்கக்கூடிய புண்ணிய தலம் என்று சொல்லக்கூடிய தென்னாட்டிலே நம்மெல்லாம் பிறந்திருக்கிறோம்னா, தென்னா தென்னா என்று தெல்லையனும் கொட்டாமோ என்று மாணிக்க வாசக பெருமான் சொன்னார் இல்லையா? தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். நாமெல்லாம் இதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும், அதுக்கே சுவாமியை கும்பிடணும். நம்மகிட்ட ஒரு கேள்வி உண்டு, சாமி எனக்கு ஒன்றும் தரல. அப்பம்மா வறுமையில் வாடுவாங்க, குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்து கச்சிதமாக வளர்த்துவாங்க. நம்ம தான் இப்படி இருக்கோம், நம்ம பையனாவது நல்லா இருக்கட்டுமேனு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்ப வருத்தி வாயை கட்டி வைத்த கட்டின்னு சொல்லுவாங்க. வாயை கட்டி வைத்த கட்டி நோயையும் கட்டி, நோய் வெளிப்பட்டாலும் அதுக்கு செலவு பண்றதுக்கு காசு இல்லையே, என் பையன் படிக்கிறானேன்னு சொல்லி நோயையை மறைத்து கொண்டு அந்த அப்பா அம்மா சிரமப்பட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க. அந்த பையன் பெரியவனாகி நல்ல வேலைக்கு போகும் பொழுது தன்னுடைய தாய் தந்தர் இவெல்லாம் சிரமப்பட்டாங்க அப்படின்னு அந்த உணர்வோடு தாய் தந்தையரை பேணி பாதுகாத்தால் அவன் புண்ணியவான். அவன் 4 பேரு கூட சேர்ந்துட்டு, எங்க அப்பா கன்றி புருட்டு, படிக்காத மக்கு, இப்படியெல்லாம் நினைச்சு தாய் தந்தரை உதாசீனப்படுத்தினால் அவரவர் வினை. அப்படித்தானே சொல்லிருக்காங்க. அப்ப அவங்க வந்த வழி அப்படின்னு தான் சொல்லணும். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு. இதை எங்க பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியும். அதாவது எல்லா இடத்தையும் பயன்படுத்தக்கூடாது. புண்ணியம் செய்ய நாம முடிவு பண்ணுனா அதுக்கு பூவும் நீரும் உண்டு. புண்ணியம் பண்ணணும் அப்படின்னா கோடி கணக்கில் தானம் பண்ணா புண்ணியம் வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கோடி பேருக்கு அன்னதானம் பண்ணா தான் புண்ணியம்னு நினைக்கக்கூடாது.
புண்ணியம் செய்வார்க்கு அங்க நிறுத்திக்கணும். திருமூல தேவ நாயனார் என்ன சொல்லியிருக்காரு? புண்ணியம் செய்வார்க்கு, அதாவது நம்ம புண்ணியம் பண்ணணும்னு முடிவு பண்ணுனா என்ன பண்ணணும்? பூ உண்டு நீர் உண்டு. பூவும் நீரும் இருக்கு. தண்ணியை ஊற்றி சாமிக்கு பூவை போட்டு பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமா மழை நின்று அதிர வெறுவி தோருவில் நிறைவோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. பூவார் மலர் கொண்டு முறையான நேர்த்தியான வரிசையான அழகான அன்பான மலர்களை கொண்டு அடியார் தொழுவார்கள். அடியார்கள் பூஜை பண்ணுனாதான் சுவாமிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அடிமைத்தனம் இல்லாவிட்டால், அந்த பணிவு இல்லாட்டா, இதை போட்டா சாமி ஏத்துக்க மாட்டாரா, அதை போட்டா ஏத்துக்க மாட்டாரா அப்படின்னு விகடம் பேச தோணும். அடிமை தன் எஜமானனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பான். சாதாரணமா 5 அறிவு கொண்ட ஒரு நாய் உள்ள நுழைஞ்சா எஜமான திட்டுவார்னு வெளியே நின்று வாலாட்டிக்கிட்டு இருக்கும். அடிமை திறத்துக்கு நாயத்தான் நம்ம உதாரணமா வச்சுக்கணும். ஏண்டா கருப்பா வாடா உள்ள அப்படின்னா வரும், நில்றா அங்கே நின்னுக்கும், ஒரு அடி பின்னால வாங்கிக்கும். ஏன்னா எஜமானர் நமக்கு சோறு போடுறாரு, எஜமானர் நம்மளை காப்பாத்துறாரு. கழுத்துல சங்கிலிய போட்டு கட்டி இருந்தாலும் அவரு நமக்கு எஜமானர். சுவாமி நம்மளை சங்கிலியை போட்டுதானே கட்டிருக்காரு. அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. சுவாமி நம்மளை சங்கிலியை போட்டுதானே கட்டிருக்காரு. நமக்கு தெரியல, இல்லைன்னா நம்ம சும்மா இருப்போமா? எப்படி அறுக்க தெரியுதுன்னு தெரிஞ்சா பெல்டு எங்கேயாவது போய் அத்துக்கிட்டு போயிடுவோம். நமக்கெல்லாம் எல்லா யுக்தியும் தெரியும். வாழ வழி தெரியுதோ இல்லையோ, தீமைக்கு நிறைய வழி தெரியும், நன்மைக்கு வழி தெரியுதோ இல்லையோ, புண்ணியம் பண்றதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமோ இல்லையோ, பாவத்துக்கு நிறைய பாதை உண்டு. ஏன்னா இந்த பிறப்பு அத்தகையது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. புண்ணியம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா பூவும் நீரும் போதும். அதுக்கு மேல பண்றது எல்லாம் ஆடம்பர பூஜை, எல்லாம் பொருள் பற்றி செய்கின்ற பூசனை. மணிவாசக பெருமான் சொல்றார், பொருள் பற்றி செய்கின்ற பூசனை போல். கண்ணப்ப நாயனார் பூசையை சொல்றார். எல்லாம் பொருள் வேணும்னு தான் பண்ணுவாங்க, ஆனா எதுவுமே வேண்டான்னு, எதுவுமே தெரியாம பண்றாரு. வேண்டான்னு கூட அவர் சிந்திக்கல. நமக்கு தகுதி இருக்கா? கண்ணப்ப நாயனார சிந்திக்க நமக்கு முதல்ல தகுதி இருக்கா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். கண்ணப்ப நாயனார் சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை வந்தா சொல்லலாம், ஆனா நமக்கு தகுதி இருக்கா? எதையுமே சிந்திக்காத அன்பு ஒண்ணுதான் முதல்ல நின்னுது. அவரு அந்த மலை மேல ஏறும் பொழுது என்பெல்லாம் உருகும் அன்பு தான் அங்க நின்னுதே ஒழிய, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமாங்கிற சிந்தை அங்கு இல்லை. சிவனடியார்களை பற்றி நம்ம சிந்திக்கும் போது அவங்களை போல் நம்மால கண்டிப்பா இருக்க முடியாது
அவங்க திருவடியை நம்ம பணிந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்கணுமே ஒழிய நாமும் அவர்களை போல் அப்படின்னு வேடம் அணியக்கூடாது, விதண்டாவாதம் பேசவும் கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் சிவபெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமானவர்கள். அவங்களை சொல்லி நம்ம வாழலாம். தமிழை சொல்லி நம்ம வாழலாமா ஒழிய நம்ம தமிழை நம்ம வாழ வைக்கிறோம்னு சொல்லலாமா ஒழிய ஆனா உண்மை அல்ல. இந்த தமிழ் யாருடையது? சிவபெருமானுடையது. ஆரூரன் உரைத்த தமிழ் முத்தமிழ் விரகன் திருநெறிய தமிழ் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. நம்ம நான் தமிழை வளர்த்துறேன் நான் தமிழை வளர்த்துறேன்னு சொல்லி நடிக்கிறோமே. ஏன்? இந்த பிறப்பு அத்தகையது, இந்த பிறப்பு அத்தகையது. எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லுவோம் நமக்கு வருமானம் வரும்போது. அடுத்தவனை குறை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோமா? எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் குழந்தைங்க தவறு பண்ணால் நேரம் சரியில்லை, சோசிக்காரர் சொன்னார் இப்படித்தான் பண்ணுவான்னு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்து வீட்டுக்கார பையன் தப்பு பண்ணுனா அவங்க அப்பன் சரியில்லைன்னு சொல்லுவோம். நம்ம குணம் அப்படித்தானே அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டு குழந்தைங்க தவறு பண்ணுனா நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லைன்னு சொல்லுவோம். பக்கத்து வீட்டுக்கார பையனுக்கு மட்டும் என்ன சரியில்லை அப்படின்னா அவங்க அப்பன் சரியில்லை. என்கிட்ட கொடுத்த காசை சத்தம் போட்டு வாங்கினான், கைமாத்து வாங்கினேன், சத்தம் போட்டு வாங்கினான், 10 வருஷமா கேட்காம இருந்தான், இப்போ 10 வருஷமா கேட்காம இருக்கிறது நல்லது நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறமா கேட்டா அவரை மோசம்னு சொல்றாரு. நம்ம குணம் அப்படித்தானே அமைஞ்சிருக்கு. நமக்கு வந்தா இறைவன் திருவருள், அடுத்தவங்களுக்கு வந்தா ரகசியமா எத்தனை உள்குத்து வேலையெல்லாம் பண்றோம். இதெல்லாம் சுவாமிக்கு தெரியாதுன்னு தானே நம்மலாம் திருவிளையாடல் பண்றோம். சாமிக்கு என்ன தெரியும்? அப்படி ஒரு உணர்வு நமக்கு உண்டு. ஏன்னா நம்மளைத்தான் சாமி பார்ப்பாரு. நாம கேடு பண்றத சாமி பார்க்க மாட்டாரு. ஏன்னா நான்லாம் சிவ பூஜை பண்றேன், ருத்ராட்சம் போட்டுக்கிட்டேன், விபூதி பூசிக்கிட்டேன், விபூதி நெத்தில குறையாம இருக்கும். பெரிய புராணத்துல சொன்ன விஷயங்களை உள் நோக்கம் ஆழமான கருத்து என்னன்னு தெரிஞ்சிக்காம நாம் செய்வது சரி என்று வாதாடக்கூடாது என்ற உண்மையை சொல்வதுதான் நம்பியாரூரர் அருளிய திருத்தொண்டர் தொகையிலே இருந்து நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் அந்தாதி செய்ய அதனை தொடர்ந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் செல்வமலி குன்றத்தூர் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்திலே தடுத்து ஆட்கொண்ட புராணமானது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வரலாற்றிலே இருந்து தொடங்குகின்றது. அதுல தான் இப்படியெல்லாம் உண்மையை சொல்லி இருக்காங்க. அவரவர் வினை வழியே அவரவர் வந்திருக்கோம். அடுத்தவங்களை குறை சொல்லாத. ஐயோ பாவம்னா கையோட வந்துடும். பழித்தவர் பல்மேலன்னு ஒரு பழமொழி உண்டு கிராமத்தில். யாரை பழிச்சாலும் அது நமக்கு வந்துடும். இப்போ நாங்களாம் சின்ன வயசில் அறியாத காலத்தில் ஓதுவா மூர்த்திகள் பாவம் வயசாகி போச்சு, அவங்களுக்கு 60 வயசு ஓதுவார். அங்கேருந்து சைக்கிளில் வந்து பாதையில் லைட்டு கிடையாது, வெளிச்சம் கிடையாது, சம்பளம் கிடையாது. அவர் வேக வேகமாக வருவார் சைக்கிளில் பூஜைக்கு போகணுமேன்னு. நாங்கள்லாம் அவர் லேட்டாக வந்தால் தேவாரம் நம்ம பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். வரக்கூடாது நினைக்க மாட்டோம். அவர் இன்னும் வரல, பூஜையை ஆரம்பித்தா தேவாரம் நம்ம பாடுனா என்ன, நாம் பாடினா சுவாமி கேட்க மாட்டாரா அப்படின்னு கேட்க மாட்டோம். ஐயா வந்துருட்டோம், தினம் அதுக்குன்னே வர்றாரு. ஏன்னா எங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க குருமார்கள் எல்லாம். தேவாரம் பாட ஒருவர், திருவாசகம் பாட ஒருவர், திருவசிப்பா யார் வேணாலும் கலந்து பாடிக்கலாம். அந்த ஐயா வேக வேகமாக வருவார். வந்துட்டு அப்பா ஒரு நிமிஷம் நான் காவேரியில் போய் கைகாலாக அலம்பிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு வந்து அப்படியே மூச்சு வாங்க பாடும் பொழுது 2 ஒரு வார்த்தை தவறாக போயிடும். நாங்கள்லாம் சிரிப்போம். ஏன்னா அப்போ இள வயசு, துள்ளுற வயசு. துள்ளுகின்ற மாடு பொதி சுமக்குங்கிற வார்த்தையை காதல கேட்டிருந்தோமா ஒழிய அனுபவிக்கிறது இப்போதான்.
துள்ளுகிற மாடு பொதி சுமக்குன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். எந்த மாடு துள்ளுதோ அந்த மாடு பொதிய கொண்டு வந்து அதிகமா வைப்பாங்க, துள்ளாம இருக்கும். அப்ப நாங்க சின்ன வயசுல பள்ளி விளையாடல்களில் துள்ளி விளையாடுவது பால வயதான பொழுது, பஞ்சுநிகர் மங்கையரின் கொஞ்சு மொழி தேடுவது பருவ வயதான பொழுது, தெள்ளி வரும் யோசனைகள் தேடி வரும் சிந்தனைகள் தேறுவது என்ன பொழுது, தேகம் விழ பற்கள் விழ கண்கள் விழ முதுமை அது சேர்ந்து துடிக்கின்ற பொழுது. இப்போ நம்ம சிந்திக்கிறோம், 45 வயசுக்கு முன்ன ஓதுவா மூர்த்திகள் ரெண்டு ஒரு வார்த்தையை தவறா சொல்லிட்டா நாமெல்லாம் வெளியே வந்து கேலி பண்ணி சிரிச்சமே யாரும் இல்லைன்னு. அப்ப சுவாமி நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு, நம்ம கேலி கிண்டல் பண்றது. அதற்கு உரிய காலத்துல அது தானா அன்றைக்கு போட்ட விதை இன்றைக்கு முளைச்சிருக்கு. நாமளும் சில வரிகளை தவறா சொல்றோம். மூப்பு மிகுதியால் தெரியாமல் கால் பட்டுதுன்னு சொன்னாரே சுவாமி, ஆரூரா என்னை பாட மறந்தனையோன்னு சொல்லி சித்தலிங்க மடத்தில் தங்கி இருக்கும் போது சுவாமி திருவடியில நம்பியாரூர சிரசில மோதும்படி செய்தார். அவர் எழுந்து ஐயா கொஞ்சம் தள்ளிப்படுங்கன்னு சொன்னார். மறுபடியும் அப்படியே மோதினார். அப்ப சொன்னார் மூப்பு மிகுதியால். சாமியே சொல்றார் மூப்பு. நம்ம சாமிக்கு எவ்வளவு வயசாயிடுச்சு, எவ்வளவு வயசு இருக்கும் யாருக்காவது கணக்கு தெரியுமா? தெரியாது. அவ்வளவே நம்பி ஆரூரர் ஆளாள சுந்தரராக அணுக்க தொண்டராக எத்தனை வருஷம் இருந்தார் கைலாயத்துல யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கமலினி அணிந்திதை என்ற 2 பெண்களை பார்த்த உடனே பதிவாகுது 18 வருஷம் பனிஷ்மெண்ட்னு. இதெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரணும். அச்சோ, ருத்ராட்சம் போட்டு விபூதியை பூசி சிவ பூஜை பண்ணுனா நம்ம செய்யறதுக்கு சுவாமி உடனே தண்டனை கொடுத்துருவாரு. அப்படி தண்டனை கொடுக்கலின்னா நாம இன்னும் அட்மிஷன் ஆகலின்னு அர்த்தம். நாம செய்யற தவறையெல்லாம் கண்டுக்காம சாமி விட்டாருன்னா நாம இன்னும் அட்மிஷன் ஆகல. பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நிறைய குழந்தைங்க விளையாடு, வாத்தியார் கேட்க மாட்டார். ஏன்னா அவங்கெல்லாம் அட்மிஷன் ஆகாத குழந்தைங்க. படிக்கிற பையன் விளையாண்ட தண்ணி எடுத்துட்டு ஓடி அடி போட்டு கூப்பிட்டு வருவார், என்னடா விளையாட்டுன்னு. அப்ப என்ன, அட்மிஷன் ஆயிட்டா தான் எல்லாம் உண்டு. நாமெல்லாம் அட்மிஷன் ஆயிட்டோமா ஆகலியான்னு நமக்கே தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களை கேட்க வேண்டியதில்லை. கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லை. அட்மிஷனோடு இருந்தார். அணுக்க தொண்டராக பார்த்த உடனே 18 வருஷம். மாதர் மேல் மனம் வைத்தனை ஆதலால் தென் புவிமிசை தோன்றி அம்மெல்லியலாரோடு காதல் இன்பம் கலந்து அணைவாய்னு சொன்னார். வந்தார், பறவையாரை திருமணம் செய்து கொண்டார். சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு சத்தியத்தை மீறி திருவெண்பாக்கத்திலே ஊன்றுகோலும், காஞ்சிபுரத்திலே வழக்கண்ணும், திருவாரூரிலே பூவாய நாதர் சன்னதியில் இடக்கண்ணும் பெற்றார். அந்த பெருமையெல்லாம் நம்ம இப்ப பேசுறோம். நடந்து எவ்வளவு காலம் இருக்கும்? இப்ப நம்ம சிந்திக்கிறோம்னா இறைவன் மீது தூய அன்பு கொண்டவர்களுடைய வரலாறு என்றென்றும் அழியாமல் இருக்கும். அதுக்கு தான் பெரிய புராணம்னு பேர் வச்சிருக்காங்க. திருத்தொண்டர் புராணத்துக்கு பெரிய புராணம். தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே என்று அவை பிராட்டி சொன்னது. தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. இடக்கண்ணும் பெற்ற பிறகு அங்கிருந்து தங்கி பெருமானுடைய திருவடியை எண்ணி பல பதிகங்களை அருளுகின்றார்.
சில காலம் கழிந்தது. பறவையாரை பார்க்க வேணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. என்ன வரும் சொல்லக்கூடாது, வந்தார் இல்லையாங்க, அவரை பார்க்கணும். பறவை நாச்சியாருக்கு திருவொற்றியூரிலே நம்பி ஆரூரர் சங்கிலியார் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்ற உண்மை தெரிந்தது. மீடியா இல்லாத காலம், நியூஸ் பேப்பர் இல்லாத காலம், செல்போன் வசதி இல்லாத காலம். அந்த காலத்திலேயே பெண்கள் மூலமாக அதிவிரைவிலே தீ போல பரவக்கூடிய செய்தி, தீ எப்படி பரவுதோ அது போல ஒரு விஷயம் பரவும். அதனால செய்தி அப்படின்னாங்க. செய்கை தீயாக பரவுவது. பெண்கள் மாதிரி செய்தியை கொண்டு போறதுக்கு உலகத்தில் எந்த ஒரு மீடியாவாலையும் முடியாது. அவங்க ஒரு நகையை போட்டால் அது உலகமெல்லாம் பரவும். அவங்க ஒரு ஆடையை அணிந்தால் அது உலகமெல்லாம் பரவும். அவங்க தான் மாடலாக இருந்து பண்ணுவாங்க. மாயின்னு சொல்றாங்க இல்லையா, உலகத் தோற்றத்துக்கு முதல் காரணம் மாயை. அப்ப பெண்கள் மாயையில அதிகமாக மயங்கக்கூடியவராக இருந்தாலும் பல விஷயங்களை அவங்க கிரகிச்சு வச்சுக்குவாங்க. பறவை நாச்சியாருக்கு தெரிந்து போச்சு, காலம் நிரம்ப தொழுது ஏத்தி கனகமணி மாளிகை கோயில் ஞானம் உய்யவர் நம்பி நலங்கொள் விருப்பால் வளம் கொண்டு மாலும் அயனும் முறையிருக்கும் வாயில் கழிய புறம்பூந்து சீலம் உடைய அன்புடன் தேவாசிரியன் மருங்கு அணைந்தார். தேவாசிரிய மண்டபத்துக்கு வந்துட்டார். நங்கை பறவையார் தம்மை நம்பி பிரிந்து போனதன் பின் தங்கு மணி மாளிகையின் கண் தனிமை கூற தளர்வார்க்கு கங்குல் பகலாய் பகல் கங்குலாகி கழிய நாளெல்லாம் பொங்கு காதல் மீதூர புகழ்வார் சிலனாய் போனதன் பின் அந்த அம்மாவுக்கு பகலும் போகல, இரவும் போகல. பகல் இரவா கழியுது, இரவு பகலா கழியுது, நாள் போகல. ஏன்னா அன்னைக்கு பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. சாமி அருள் புரிஞ்சிருக்கார். எப்படி கணவனார் ஆபீஸுக்கு போன உடனே வேகமாக ஓடி போய் கதவை சாத்திட்டு வந்து டிவி சீரியலை பார்த்து உட்காந்து அழுதுகிட்டுருது. அப்படிதானே இன்றைக்கு. கணவனார் ஐயப்ப மலைக்கு மாலை போட்டு போயிடுவார். அந்த அம்மா விரதம் இருக்க வேண்டாமா, விரதம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் போன உடனே சீரியலை போட்டு உட்காந்து பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படிதான் நடக்குது. அப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அந்த அம்மாளுக்கு பகல் இரவாகவும் இரவு பகலாகவும் கழிகிறது. செம்மை நெறிசேர் திரு நாவலூரர் ஒற்றியூர் சேர்ந்து கொம்மை முளையார் சங்கிலியார் தம்மை குளவு மனம் புணர்ந்த மெய்மை வார்த்தை தம் அவர்பால் விட்டார் வந்து கட்டுரைப்ப தம்மை அறியா வெகுளியினால் தரிய நெஞ்சினோடும் தளர்வார். பறவை நாச்சியார் மீது அன்பு கொண்டவங்க வந்து சொல்றாங்க, மெய்மை வார்த்தை. அதாவது பொய் சொல்றதெல்லாம் கிடையாது. பழைய காலத்துல ருத்ராட்ச விபூதி பூசுறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அதுக்குன்னு உண்மையை சொல்லி உபத்திரத்தை கொண்டு பண்ண மாட்டாங்க. வள்ளுவர் சொன்னார் இல்லையா, வாய்மை எனப்படுவது யாது எனில் யாதொன்றும் தீமையில்லா சொல்லல். அடுத்தவங்களுக்கு தீமை வராம உண்மையை பேசணும். அதே போல பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். பொய் பேசினாலும் அதுல நன்மை விளையணும்னா பொய் பேசலாம். அப்போ வள்ளுவர் சொன்னாரு, நாம் பொய் பேசலாம்னு முடிவு பண்ணக்கூடாது. அடுத்தவர்களுக்கு நன்மை விளையுமானால் நம்ம பொய் பேசலாம். அடுத்தவங்களுக்கு தீமை விளையிற மாதிரி இருந்தா நம்ம உண்மையும் பேசக்கூடாது. அதனால்தான் சிவனேன்னு இருந்தாங்க. சிவசிவான்னு இருந்துறப்பா, எதுக்கு வம்பு? மெய்மை வார்த்தை தம் அவர்பால் விட்டார் வந்து கட்டுரைப்ப தம்மை அறியா வெகுளியினால் தரியா நெஞ்சினோடும் தளர்வார். யாருக்கும் கோபம் வரும்.
சங்கிலியார் திருமணம் செய்து கொண்டாருங்கிற செய்தியை கேட்டு பறவையார் கோச்சிக்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது. இயல்பாகவே ஒரு பெண்மணிக்கு உரியது. அக்கா, உங்க வீட்டு அன்னை ஒரு அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு கோவம் வரும் தானே. அந்த அம்மாவுக்கு வயசு என்னன்னு கேட்க மாட்டா. அந்த அம்மாவுக்கு உனக்கு என்ன உறவுன்னு கேட்க மாட்டா. முதல்ல கோபம் தான் வரும். என்ன காரணம்னா, தன் கணவன் தன்னை தவிர யாரு கூடயும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழுகின்றவர்கள் பெண்மணிகள். ஏன் பேச விட்டு ஆண் பிள்ளை சும்மா இருப்பானா? பார்க்குறோமில்ல, அடுத்தவன் மனைவி கிட்ட எத்தனை பேர் பல்ல பல்ல காட்டுறாங்க நாமெல்லாம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட லட்சியே இல்லாம. நம்பியாரூரை வணங்குறவங்க, திருமுறை படிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சிவனடியார் நம்ம சொல்றோம்னா ஒரு பெண் பிள்ளையை கண்டு தள்ளி நின்று தான் பேசணும் மொழியே, சிரிச்சு பேசவே கூடாது. அது தவறு. ஏன் உலகத்தார் பார்வையிலே தவறாகப்படும். நம்ம சொல்லலாம், நான் தூய மனம் உடையவன், நான் என்கிட்ட பேதம் இல்லைன்னு. ஆனா உலகத்தார் பார்வை என்ன? நம்பி யாரூரா ஆசையோடையே பார்த்தாரு. கமலினி அணிந்தது இல்லையே, ஆசையோட பார்த்தாரா? அந்த அம்மாட்ட பேசினாரா? சிரிச்சாரா? இல்லையே. அப்ப சைவ நூல் என்ன சொல்லுது? பிறர் மனைவியையோ பிற பெண்களையோ நிமிர்ந்து பார்த்து ஆசையான வார்த்தைகளாலோ வேடிக்கை வார்த்தைகளாலோ சிரிப்பினாலோ பேசினால் அது சிவகுற்றம். இதெல்லாம் தெரியாமத்தான் நம்ம நாங்கள்லாம் பேதமில்ல, மன சுத்தமா இருந்தா போதும் சொல்லி நமக்குள்ளேயே நம்ம ஒரு கற்பனையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலகத்தவர் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஏத்துக்கணும். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தலை ஒழித்து விடுன்னு சொன்னார் வள்ளுவர். இந்த குறளுக்கு ஏற்றவாறு நம்பியாரூருடைய புராணம் மட்டுமல்ல, எல்லா நாயன்மார்களுடைய வரலாறும் பாருங்க அப்படியே அமைஞ்சிருக்கும். வேறு பெண்ணை பார்த்தாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே நீலகண்ட நாயனாருடைய மனைவி சத்தியம் செய்தார். முதல்ல நம்ம சிந்திக்கிறது அதுதானே. இதெல்லாம் கேட்டுட்டு பெண்களை கண்டோன்னே கிட்ட போய் நின்றுக்கிட்டு பல்ல பல்ல காட்டி சிரிக்கிறது. யாராவது கேட்டாக்க நாங்கள்லாம் ருத்ராட்சம் போட்டவங்க, எங்களுக்குலாம் பேதம் கிடையாதுன்னு கதை கட்டக்கூடாது. அது சமாதானம். அப்படியே நம்மால் வாழ முடியுமா? காலமெல்லாம் உலகத்தில் நம்ம இருக்கோம், மாய உலகத்தில் இருக்கோம், தூய வாழ்க்கையை வாழ்றோம். பெண் பிள்ளைகளை கண்டால் 10 அடி தள்ளி நில்லு. அவங்க கேள்வி கேட்டா அம்மா அப்படின்னு கீழே நிலத்தை பார்த்து பதில் சொல்லு. அதுதான் அழகு. கிட்ட போய் நின்று தோளை தொட்டு எங்களுக்குள்ள பேதமில்லைன்னு சொல்லலாம். பார்க்குறோம் கண்ணில் குரோதம் இருக்குமே. பார்வைதான வேறுபடுத்த வைக்குது. நம்மளாம் சொல்றோமே பார்வையால் வேறுபடுத்துதல்னு. நம்ம போல சிவபூஜை பண்றோம், நம்மளை பார்க்குறான் இல்லையே. சிவபூஜை பண்றவங்க என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் வருது இல்லையா? நாம பார்த்தோம் இல்லை ஐயருங்க என்னென்ன பண்றாங்கன்னு. ஐயருங்க தப்பு பண்றாங்க, ஐயருங்க ஏமாத்துறாங்க, நாம தானே சொன்னோம். இப்ப சுவாமி நமக்கு ஒரு ஆள் போட்டிருப்பாரு, நம்மளை கண்காணிக்க நமக்கு ஒரு ஆள் போடுவார்ல. ஒரு கேமரா இருக்குன்னா பேதம் இல்லாமத்தானே இருக்கும். யாரு தவறு பண்ணாலும் எடுத்து காட்டுறது தானே கேமரா வேலை. அடுத்தவங்க தவறை நாம் எடுத்து காட்டினோம் நம்முடைய கண் கேமராவால். இப்ப நம்ம பண்ற தவறை சுவாமி வேற ஆள் கண் மூலமாக கேமராவா பார்க்க வைக்கிறார். இதுதான் ஏன் சைவம், இதுதான் பேதமின்மை. பறவை நாச்சியாருக்கு கோபம் தளர்ந்து போய் வெகுளியினால் தரியா நெஞ்சினோடும் தளர்வார். நெஞ்சு பொறுக்கல. மென் பூஞ்சயனத்திடை துயிலும் மேவார் விழித்தும் இனிது அமரார். பொன் பூந்தவிசின் மிசையில் இரார் நெல்லார் செல்லார் புறம் பொழியார். மண் பூவாளி மழைகளியார் மறவார் நினையார் வாய்வில்லார். என்பு ஊடு உருக்கும் புலவியோ பிரிவோ இரண்டின் இடைப்பட்டார். இந்த அம்மால இருக்க முடியல, உட்கார முடியல, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அபலைன்னு பேர். அபலைன்னு பேர். சொந்த பந்தங்கிட்ட போய் சொன்னா நீ புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கோ, உனக்கு தெரியல, இப்ப ஏண்டி புலம்புறன்னு நம்மளை இன்னும் புண்ணு பண்ணிடுவாங்க. எங்க போய் சொல்ல முடியும்? ஒரு பெண் கணவனுடைய விஷயத்தை வெளியே போய் சொன்னா நீ புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க தெரியல, நீ ஏண்டி அழுவுற,
நீ கோயில்னு கோயிலையே பார்த்துட்டு உன் புருஷன் அங்கே போய் வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? உலகத்தார் அதைத்தானே சொல்லுவாங்க. 2 வேணுமில்லை, இல்லறத்தானுக்கு 2 வேணும். இறைவன் மீது பக்தி வேணும், அன்பு வேணும். அதே போல் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் அன்பும் பற்று வேணும். நாமெல்லாம் என்னமோ சாமியார போயிட்ட மாதிரி, ஞானம் வந்துட்ட மாதிரி, நான் பற்றில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு வார்த்தையில சொல்லலாம். நம்ம என்ன பட்டினத்தாரா? பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துரத்தல் அரிதுன்னார் தாய்மான சுவாமி. யாசகம் வாங்குற நாம புண்ணியம் பேசக்கூடாது, கொடுத்தா புண்ணியம்னு. யாசகம் கொடுக்கறாங்க பாருங்க, அவங்க சொல்லணும் கொடுத்தா புண்ணியம்னு. அதுதான் உண்மையான வாசகம். பட்னத்தார் சொன்னாரு, 9 கோடி சொத்தையும் வேணான்ட்டு பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொண்டு போவதில்லை. நடுவிடை குறிக்கும் செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்கறியாது இறக்கும் குலாமங்கற்கு என் சொல்வேன். அவரு சொன்னா அது சத்திய வார்த்தை. நாம காசு வாங்குறவங்கிட்ட போய், ஐயா பட்னத்தார் சொன்னாரு எனக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டா அது சரியில்லையே. நாம கொடுக்கும்போதுல அது சொல்லணும். முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஓர் பிடிசாம்பர் மன்னாவர் கண்டு பின்னும் இந்த. இது எல்லாத்துக்கும் உரியது தானே. சாம்பலா போறோமோ மண்ணா போறோமோ தெரியாது. இதை நம்ம நினைச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமே ஒழிய இதை சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்? இதெல்லாம் கொடுக்குறவங்க சொன்ன வார்த்தை, வாங்குறவங்க சொல்ற வார்த்தை இல்லை. இது தெரியாம நம்ம வாழ்றோமே. கொடுக்குறவங்க சொன்ன வார்த்தையை வாங்குறவங்க சொல்றோமே. நமக்கு எப்படி உண்மை உணர முடியும் நம்மால? அந்த அம்மையார் அப்படியே ஆன கவலை கையறவால் அழியும் நாளில் ஆரூர கூணல் இல வெண்பிறை கன்னி முடியார் கோயில் முன் குறுக பாணல் வெளியார் மாளிகையில் பண்டு செல்லும் பரிசினால் போன பெருமை பரிசினத்தால் புகுத பெறாது புறம் நின்றார். இப்ப இவருக்கு இந்த குற்றம் உடைய நெஞ்சு குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால அங்க போறதுக்கு அச்சப்பட்டு அங்கேயே நிற்கிறார் நம்பி ஆரூரர். நின்ற நிலைமை அவர்கள் சிலர் நிலவு திரு ஆரூரின் எதிர் சென்று மொழிவார். திரு ஒற்றியூரில் நிகழ்ந்த செய்கையெல்லாம் ஒன்றும் ஒளியா வகை அறிந்து அங்கு உள்ளார் தள்ள மாளிகையின் இன்று புறமும் சென்று எய்த பெற்றிலோம் என்று இறைஞ்சினார். அன்பர்கிட்ட சொல்றார், அப்பா நான் திருவொற்றியூர்ல இருந்து திருமணம் செய்து கொண்டு வந்த செய்தி பறவை நாச்சியாருக்கு தெரிஞ்சு போனதுனாலே நான் மாளிகைக்கு போறதுக்கு எனக்கு அச்சம் இருக்கு. மற்ற அவர் மாற்றம் கேட்டு அழிந்த மனத்தராகி வெண்தொண்டர் அவங்கெல்லாம் சொல்றாங்க, சுவாமி இந்த செய்தியெல்லாம் அந்த அம்மா காதல கேட்டாங்க. அதை கேட்ட உடனே இவர் அஞ்சுறார். மற்ற அம்மாற்றம் கேட்டு அழிந்த மனத்தராகி வெண்தொண்டர் உற்ற இதனுக்கு இனி என்னோ செயல் என்று உணர்வார்க்கு உலகு இயம்ப கற்ற மாந்தர் சிலதமை காதல் பறவையார் கொண்ட செற்ற நிலைமை அறிந்து அவர்க்கு தீர்வு சொல்ல செலவிட்டார். நல்லா படிச்சவங்களை கற்ற மாந்தர்னு சொல்றார். படிச்சவங்க ஒரு வேலைக்கு அனுப்பினாத்தான் பிசிறு இல்லாமல் இருக்கும். பாவ புண்ணியமெல்லாம் படிச்சிருப்பாங்க, நீதி நூல்லாம் படிச்சிருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம தூது போனா அவங்களுக்கு கேடு வராம பண்ணணும்னு சிந்திப்பாங்க. எதுவுமே தெரியாதவங்களை உள்ள அனுப்புனா என்ன பண்ணுவாங்க? அம்மா உங்க வீட்டுக்கார மோசமான ஆளுமா, நீ அவங்க கூட பிழைக்கிறத விட பேசாம இருந்துடலாம் அப்படின்னு தூண்டிட்டு வந்துடுவாங்க. அதனாலதான் கற்ற மாந்தர்னு சொன்னார் தெய்வ சேக்கிழார் பெருமான். சொன்னது யாரு? தெய்வ சேக்கிழார் பெருமான். குடும்பத்தை பிரிக்கிறது பெரும் பாவம். குடும்பத்தை பிரிக்கிறது பெரும் பாவம். அதனால கற்ற மாந்தர். எதை கற்றாங்க? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தூது போறோம்னா கணவன், அம்மா அவர் ஏதோ பண்ணிட்டாருமா, தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலமா, திருவிளக்கு ஏற்றக்கூடிய சங்கிலியார திருமணம் செய்து கொண்டார், உண்மைதான், நீ அதை ஏத்துக்கம்மா, நீ இங்கேயே இருக்க, அந்த அம்மா அங்கேயே இருக்கு, சுவாமியும் இங்க இருக்கிறது இல்லை, அவர் ஊர் ஊரா போய் திருமுறையை பாடுறாரு, உனக்கு என்னம்மா நஷ்டம், அதனால நீ ஏத்துக்கோ அப்படி சொல்லணும். அம்மா 1 2 ஆச்சு, ஒவ்வொருத்தரத்துக்கு 3 நாளான ஆகும், ஏதோ நீ செய்த புண்ணியம், நான் தூது வந்தேன், நீ அவனை உள்ள விடாத அப்படின்னு
நல்லவ மாதிரி நடிச்சு குடும்பத்தை கேடு பண்ணிட்டு வந்துடலாமா? உரையினால் வந்த பாவம் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். நண்பனாக இருந்து கொண்டு குடும்பத்தை பிரியக்கூடிய அளவிலே யார் வார்த்தைகளை சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு பெரும் பாவம் வரும். உரையினால் வந்த பாவம் சொன்னது திருமுறை, ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருமுறை. செற்ற நிலைமை அறிந்து அவருக்கு தீர்வு சொல்ல செலவிட்டார். கற்றமாந்தர் சிலர் தம்மை காதல் பறவையார் கொண்ட செற்ற நிலைமை. கோபத்தை அறிந்து அந்த அம்மா எதுக்கு கோவிச்சிருக்கா, எப்படி கோவிச்சிருக்கான்னு பார்த்துட்டு வாங்கணும். உண்மையான அன்பு கொண்ட கற்றமாந்தர்கள் பறவை நாச்சியார் திருமாளிகை நோக்கி செல்லுகின்றார்கள் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.